இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோபு அதனுடைய 42ஆம் அதிகாரம். யோபு 42ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேலையிலே நாங்கள் நம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியே செய்வதற்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். உடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, எங்களை உருவாக்கக்கூடியது. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை உருவாக்குவீராக. உமக்கேற்ற பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்வீராக. உடைய வசனத்தினால் எங்களை உயிர்ப்பிப்பீராக. அப்படியே செய்கிறதுக்காக நன்றி, ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய தாசனாகிய யோபுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. வாழ்க்கையில் அநேக பாடுகளை அவர் சகித்தார். சாத்தான் அவரை சோதிக்கும்படியாய் ஆண்டவர்கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆண்டவரும் அதற்கு உத்தரவு கொடுத்தார். சாத்தான் அந்த உத்தரவை பெற்ற பின் மிக கொடூரமாய் யோபுவோடு நடந்து கொண்டான். யோபுனுடைய சகல ஆஸ்திகளையும் அவன் அழித்தான். அவன்கிட்ட இருந்த ஒட்டகங்கள் யாவும் அழிந்து போயின. அவனுடைய ஆடுகள், அவனுடைய மற்ற நம்ம பார்க்குறோம் கழுதைகள், இவை எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான். யோபுக்கு இருந்த 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் எல்லாரையும் அவன் அழித்து போட்டான். எல்லாரையும் அழித்து போட்டு அவனுடைய வாழ்க்கையே ஒரு மிக மோசமான நிலைமையிலே கொண்டு போய் தள்ளிட்டான். அந்த நிலைமையில் இருந்த யோபு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நிற்கிற அந்த நேரத்தில் இன்னும் ஒரு அடி விழுந்தது. அவனுடைய சரீரமே பாதிக்கப்பட்டது. அவனுடைய சரீரத்தில் கொப்பளங்கள், பயங்கரமான கொப்பளங்கள் வந்தது. யோபு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். என்ன பற்கள்? கொடிய பற்கள். சாதாரணமான பற்கள் இல்லை, கொடிய பற்கள். அதனால என்ன நடந்துச்சு? அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அந்த பற்கள் அவனுக்கு அத்தனை வேதனை கொடுத்தது. கொடிதான பற்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரீரத்திலையும் பாதிப்பு பாருங்க. அவனுடைய சொத்துக்கள் போனது. அவனுடைய குமாரர்கள் குமார்த்திகளை அவன் இழந்து தவிக்கிறான். இப்போ சொத்தும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவனுடைய சொந்த உடம்பையே இப்போ பாதிப்புக்குள் ஆகி மிகவும் வேதனைப்படுகிறான். கொடிய பற்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஓட்டை எடுத்து சொருகிறான். அந்த நேரத்திலையும் அவன் ஆண்டவரை அவன் விட்டு பின்வாங்கவே இல்லை. அவன் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவனை குறித்து நல்ல ஒரு சாட்சி என்னன்னா, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யல? பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யவில்லை. பிள்ளைகள் இறந்து போயிட்டாரு, சொல்றார் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ தன் சரீரம் போச்சு. அப்போ கூட சொல்றாரு, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்கே சொல்லி கொடுக்கிறார். இதுக்கு பிற்பாடு அடுத்த ஒரு அடி. என்ன அடி? அவன் நேசித்த நண்பர்கள், அவனோட நெருக்கமாயிருந்த நண்பர்கள், அவனை குறித்து நன்றாக அறிந்திருந்த நண்பர்கள், அந்த நண்பர்களே அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள், அவன் மாறி போய் அவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறத பார்த்து பல நாட்கள் அவன்கிட்ட பேசவே இல்லை. அவன்கிட்ட என்ன சொல்றது, கிட்டத்தட்ட 7 நாள் அவன்கிட்ட பேசாமையே அப்படியே அவனுடைய நிலைமையை பார்த்து பரிதபிக்கிறார்கள். ஆனால் பரிதபிக்கிற அதே மக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பிட்டு அவனை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
நீ ரகசிய பாவம் ஏதோ செஞ்சிருக்க, நீ போலியான ஒரு மைமானமான ஒரு வேஷம் தரிச்சிருக்க, அதனால தான் இந்த பெரிய பாதிப்பு உனக்கு ஏற்பட்டது என்று சொல்லி அவனை துக்கப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆனால் அதிலும் கர்த்தருக்காக அவன் நின்றான். அவன் தன்னுடைய காரியங்களை எவ்வளோ சொல்லி பார்த்தான், ஆனால் நடக்கல. அப்படிப்பட்ட ஒரு பாதையில் போன யோபு தான் கடைசியாக ஆண்டவர் அவனோடு பேசின பொழுது, ஆண்டவர் அவனோடு இடைப்பட்ட பொழுது, அந்த நேரத்தில் தான் சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யோபுடைய அறிவை கவனியுங்கள். யாரை குறித்த அறிவு? தன்னை உண்டாக்கின தேவனை குறித்த அறிவு. அந்த அறிவுக்கு இவ்வளோ அழகான ஸ்டேட்மெண்ட், இவ்வளோ அழகான அறிக்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொடுக்குறாருன்னா, நல்ல செழித்தோங்கின நாட்களில் அவர் கொடுத்திருப்பார், நிச்சயம் கொடுத்திருப்பார். ஆண்டவர் அவனை ஒரு பெரிய சீமானாய் வைத்திருந்த நாட்களில் எல்லாம் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் கிடைத்த அந்த நாட்களில், உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களில் செழித்திருக்கிறோம் அந்த நாட்களில் நிச்சயம் யோபு ஆண்டவரை துதித்திருப்பார், ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பார். ஆனால் யோசித்து பாருங்க, எல்லாம் இழந்து நிர்கதியாய் நிற்கிற அந்த நேரத்தில், யாவராலும் குற்றப்படுத்துகிற நேரத்தில், அவமானப்படுகிற நேரத்தில் அவரால் இந்த வார்த்தை எப்படி சொல்ல முடிந்தது? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஐயா, எனக்கு தெரியும் இந்த சூழ்நிலையை மாற்ற நீர் வல்லவர், என்னுடைய இழந்து போனவைகள் யாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு நீ உதவி செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவரீர், என் வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறதை நான் அறிந்திருக்கிறேன், நீங்க நல்லவர் என்பதை எப்படிங்க சொல்ல முடிந்தது? அதை சொல்ல முடிந்ததுக்கு காரணத்தை தான் நான் உங்களோட கடந்த நாட்களில் சொன்னேன். முதல் காரியம், ஏன் அவனால் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தையை சொல்ல முடிந்தது? இந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரை மேன்மைப்படுத்த, ஆண்டவரை கனப்படுத்த எப்படி முடிந்தது அப்படின்னு கேட்டா, முதல் காரியத்தை சொன்னேன், அவன் தேவனுடைய வசனத்தின் மேல் வைத்த வாஞ்சை, வசனத்தை தியானிக்கிற ஒரு மனிதனாய், வேத வசனத்தை தியானிக்கிற நல்ல ஒரு மனிதனாய் யோபு காணப்பட்டிருந்தார். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசித்து விடலாம். யோபு 23ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். கர்த்தருடைய வசனத்தின் மேல வைத்திருந்த வாஞ்சைங்க. இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை நீங்க ஒழுங்கா வாசிப்பீங்க, ஒழுங்கா தியானிப்பீங்க, அது உங்களுடைய உணவை காட்டிலும் மேலானவையா நீங்க நினைப்பீங்கன்னா, உங்க பிரச்சனைகள் வேலையில, உங்க போராட்டங்கள் வேலையில நீங்க ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்க. ஒரு நாளும் உங்க உதடுகளினால் நீங்கள் பாவம் செய்யவே மாட்டீங்க. அநேக நேரங்களில் நம்முடைய உதடுகளினால் ஏன் பாவம் செய்து விடுகிறோம்? நல்லா இருக்கும்போது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லாம் கொடுக்கும் போது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் எல்லாம் கொடுக்காம ஒரு நிலைமையே மோசமான நிலைமை இருக்கும்போது நம்மளால தேவனை துதிக்க முடியுதா? ஏன் துதிக்க முடியல? யோபுவை போல ஏன் நம்மளால் துதிக்க முடியல? அப்படின்னா எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எங்க பிரச்சனை? நம்முடைய வேத வாசிப்புல, தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறதுல எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு. நம்ம சரியாக தேவனுடைய வசனத்தை வாசிக்கல. நம்ம ஏன் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம்? நல்ல நாலேஜ் கெயின் பண்ணோம், எனக்கு எல்லாம் தெரியணும், ஈசாக்னா யார், யாக்கோப்னா யார், ஆபிரகாம்னா யார், இது தெரிந்து கொள்வதற்காகவா? அது இல்லை. வேத வசனத்தை நீங்க ஏன் ஆராயணும்? அதுல நித்திய ஜீவன் உண்டுங்க. தேவனை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேணும். நமக்கு நித்திய ஜீவனை அருளுகிறவர் யார்? அது தேவன் மாத்திரமே. அந்த அறிவை நீங்க பெறணும் அப்படின்னு கேட்டா, வேத வசனத்தை நீங்க வாஞ்சியோடு வாசிக்கணும். அதனால்தான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை குறித்து சங்கீதக்காரன் 119 சொல்றாரு, அவன் உத்தம மார்க்கத்தான், அவன் உத்தம மார்க்கத்தான். உங்க சுபாவம் மாறுங்க. வேத வசனத்தை நீங்க எவ்வளவு தியானிக்கிறீங்களோ, எவ்வளவு படிக்கிறீங்களோ, அந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சில நேரங்களில் வேதத்தை வாசிக்கும் போது இந்த பகுதியில் எனக்கு என்ன புரியலையே அப்படின்னு நினைத்து விடாதீர்கள். படிங்க, படிங்க, அதிகமாக தியானிங்க. ஒரு நாள் அது புரியும், ஒரு நாள் அது உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுக்கும். ஆண்டவர் அந்த நேரத்தில் பேசுவார். பாருங்க, யோபுவுக்கு தேவனை குறித்த அறிவு எப்படின்னா, இந்த வேத வசனத்தை அதிகமாக அவன் வாசித்ததுனால, அதிகமாக அவன் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்ததுனால அவன் தேவனை எப்படி அறிந்து கொண்டான் பாருங்க. அவனுடைய அறிவை குறித்து முன்கொண்டு வாசிக்கிறோம். யோபு அதனுடைய 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 12ஆம் அதிகாரம் அதனுடைய
9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறதல்லவா? இந்த வசனத்தை நான் படிச்சேன். ஏதாவது புரிஞ்சுதா? யோபு இதை சொல்றார். யோபு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. யோபு இதை சொல்லும்போது ஏன் இதை சொல்லுகிறார்? ஏன் இந்த வார்த்தைகளை சொல்றார்? கஷ்டமான சூழ்நிலை இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கார். எல்லாம் அழிந்து போயிருக்கிற நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்றார். அப்படின்னா அவருக்கு தேவனை குறித்த அறிவு என்னன்னா, என் தேவனாகிய கர்த்தர் 3 காரியத்தில் சொல்றாரு. ஒன்னு, என் தேவனாகிய கர்த்தர் யார் என்று கேட்டா சிருஷ்டிகர்த்தா. He is my creator. He is our creator. அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கிரியேட்டர் என்று தெரிஞ்சு கொண்டார். இரண்டாவது அதுல என்ன சொல்றாரு? He is my protector. அவர் தான் என்னை காப்பாற்றுகிறவர். மூன்றாவது சொல்றாரு He is my provider. அவர் தான் எனக்கு கொடுக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை நடத்துகிறவர். இந்த அறிவை எப்போ சொல்றாருன்னா, அவர் நல்லா இருக்கும் பொழுது இல்ல, அவர் கஷ்டப்படும் போது சொல்றாரு. தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்றாரு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் சிருஷ்டிகர்த்தா. இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? கர்த்தருடைய கரம் இதை செய்தது. அவருடைய கரம் இதை உருவாக்கிற்று. அதுக்கு முந்தின பகுதியெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா, பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும் என்று சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் கர்த்தர் உண்டாக்கினார்ப்பா. அப்ப நான் என்ன உண்டாக்கினவர் யார்? கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப நான் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும். என் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்கட்டும், ஆனா கர்த்தருடைய கரம் என்னை உருவாக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என்னை பாதுகாக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என்னுடைய தேவைகளை சந்திக்க அது வல்லமையுள்ளதா இருக்குது. ஒருவேளை என்னுடைய எல்லா பொருட்களும் போனாலும் பரவாயில்ல, என் ஆடு மாடுகள் இறந்து போனாலும் பரவாயில்ல, என்னுடைய கழுதைகள் இறந்து போனாலும் பரவாயில்ல, என் குதிரைகள் எல்லாம் காலி ஆனாலும் பரவாயில்ல. அவர்கிட்ட என்னென்னலாம் இருந்துச்சோ தெரியாது, இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சோ எல்லாம் அழிந்து போயிட்டு, ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். He is my provider. He is my protector. He is my creator. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு அந்த அறிவு இருக்கா? இந்த அறிவை எப்படிங்க யோபு பெற்றுக்கொண்டார்? இந்த சூழ்நிலை ஏன் இப்படி சொல்ல முடிஞ்சது? காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வசனத்தை அவர் எப்படி பார்க்கிறாரு? அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறோம் அதிகமாய் அதிகமாய் என்னவா காத்து கொண்டேன், காத்து கொண்டேன். பாருங்க, அவருடைய வாயின் வார்த்தைகளை என் போஜனத்தை காட்டிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். சங்கீதம் 119 அதனுடைய 9, 10, 11, 12 வசனத்தில் வாசித்து பாருங்க. வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் செய்து கொள்வான்? உம்முடைய வசனத்தினால் தன்னை காத்து கொள்வதனாலே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே நான் வைத்து வைத்தேன். என் இருதயத்தில் அதை வச்சிருக்கேன். நான் பாவம் செய்யாதபடிக்கு, நான் தவறு செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். யோபுவால உதடுகளில் பாவம் ஏன் செய்ய முடியல? காரணம் என்ன? அவருடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருந்தது. நீங்க நல்லா கவனிங்க. இந்த வேதாகமம் தேவன் உங்க கரங்களில் கொடுத்திருக்கிறார். அந்த வேதாகமத்தை நீங்கள் கரங்களில் பிடித்து கொண்டு வருகிறீர்கள், நல்லது. அந்த வேத வசனம் கரங்களில் பிடிக்கிற ஒன்றாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. உங்க வீட்டில் இருக்கிற ஷெல்ஃப்ல உறங்கி கொண்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய ரூம்ல அழகாக அதை அலங்கரித்து வைக்கிறதுக்காக தேவன் அந்த வேதாகமத்தை கொடுக்கவில்லை. இந்த வேதாகமம் கர்த்தரை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அவருடைய வாயின் உதடுகளிலிருந்து வந்த கற்பனைகள் அது. அவர் நமக்கு இது கொடுத்திருக்கிறார். அது எதற்காக கொடுத்திருக்கிறார்? நம்மை நல்வழிப்படுத்தும்படியாக, நம்மை அவருடைய பாதையிலே நடத்தும்படியாக, அவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக. ஆபத்து நேரத்தில் கூட ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை பலப்படுத்தி நடத்துகிறார். அப்படி என்றால் இந்த வார்த்தை, இந்த வேதாகமத்தை நீங்கள் கையிலே வைத்துக்கொண்டு உங்க நல்ல செல்ஃபில் வச்சுட்டு கொண்டு மாத்திரம் சந்தோஷப்படாதீங்க. அது எங்க இருக்கணும் கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க இருதயத்தில் காத்து கொள்ளப்பட வேண்டும். உங்க இருதயத்தில் இருக்கணும். உங்க வேதாகமத்தை ஒரு நாள் ஆபத்து நேரம் எல்லாரும் உங்க வேதத்தை எடுத்துடலாம். ஆனா கூட உங்க இருதயத்தில் அந்த வேதவசனம் இருந்தால் யாராலையும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ளவே முடியாது. எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஒரு சகோதரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே
அவருக்கு ஒரு வேதாகம ஒரு 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 சிப்பு, அதாவது இந்த மெமரி கார்டு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இதில் வேதாகமத்தை லோட் பண்ணி அந்த மெமரி கார்டை கொடுத்தாங்க. ஒரு நண்பர் அவருக்கு கொடுத்தார். அந்த மெமரி கார்டு வச்சு அந்த பைபிள் ஆடியோ மெசேஜ், ஆடியோ பைபிள் ஆடியோ வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருடைய மேல் அதிகாரிக்கு இது பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் கோவப்பட்டு அந்த மெமரி கார்டையும் அந்த மொபைலையும் தூக்கி எறிஞ்சு விட்டார். இனிமேல் எப்படி படிக்கிறாய் என்று பார்க்கலாம் என்று சொன்னார். அவர் சொன்னார், அந்த தம்பி சொன்னார், ஐயா மொபைலில் இருக்கிற இந்த மெமரி சிப் இதை தான் நீங்கள் இதான் எடுத்து போட்டீங்க, அந்த மெமரி கார்டு தான் எடுத்து போட்டீங்க. ஆனால் அந்த வசனம் இப்பொழுது என் இதயத்தில் இருக்கிறது, அதை உங்களால் எடுத்து போட முடியாது. நல்லா கவனிங்க, வேத வசனம் எப்படி இருக்குது? அது உங்களுடைய செல்ஃபில் உறங்கி கொண்டு இருக்கிறதா? உங்கள் வீட்டில் அதனால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு காட்சி பொருளாக இருக்கிறதா? இல்லாவிடில் அந்த வேத வசனம் என் உள்ளத்தில் ஆழத்தில் நான் பதித்து வைத்திருக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் நான் அதை எழுதி வைத்திருக்கிறேன், அதை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அதனால்தான் யோபுவால் சொல்ல முடிந்தது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். வேத வசனத்தை ஒழுங்காக படிச்சிருக்கிற மனுஷன் தான் சொல்லுவான், எனக்கு குறித்திருக்கிறது யாராலையும் மாற்றவே முடியாது. ஏன்னா என் ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் சிருஷ்டிகர்த்தா. என் ஆண்டவர் யார்? என்னை பாதுகாக்கிறவர். என் ஆண்டவர் யார்? எனக்கு தேவைகளை சந்திக்கிறவர். இவை யாவையும் ஒரு மனிதன் அறிந்திருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் எது நேரிட்டாலும், சூழ்நிலைகளே மாறி போனாலும், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி அவனுடைய வாழ்க்கையை உயர்த்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த அறிவு நமக்கு வேணும், இந்த அறிவு நமக்கு வேணும். அப்போ உதடுகளினால் நாம் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டோம். அதனால தான் யோபு தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், நீ இவ்வளவு முட்டாளாய் இருக்கிறாய், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? ஆண்டவர் நன்மையை கொடுத்தா மட்டும் ஸ்தோத்திரம் சொல்றோம், தீமையை கொடுத்தா? தீமையை அவர் கொடுக்கிறவர் அல்ல. ஆனால் யோபு அந்த இடத்துல சொல்றார், ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தீமையை கொடுத்துற போகட்டும், நமக்கு நன்மை கொடுத்தார் அல்லவா, அப்போ அவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? இந்த தீமையை கூட நன்மையா மாற்ற என் தேவனால் வல்லமை உண்டு. ஆண்டவர் இந்த சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்ற என் தேவனுக்கு வல்லமை உண்டு. இந்த அறிவு யோபுக்கு இருந்தது. அதனால தான் அவர் சந்தோஷமா அவருடைய உதடுகளினால பாவம் செய்யாமல் இருந்தார். இப்படிப்பட்ட நல்ல ஒரு அறிக்கை செய்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறோமா? நான் அதான் கேட்குறேன். யோபு அதை எங்கே வச்சிருந்தாருன்னா, காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். என்ன சொன்னார்? ஆண்டவரே, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் அதிகமாய் காத்து கொண்டேன். உங்கள் உண்மையின் நன்மையான இருதயத்தில் பொறுமையோடு அதை காத்துக்கொள்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறீங்களா? எவ்வளோ தியானிக்கிறீங்க? உங்கள் இருதயத்தில் அது எழுதப்படட்டும். உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டால் யாராலையும் அதை பறிக்கவே முடியாது. ஒரு விசை சைனா தேசத்திலே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. அந்த கான்ஃபரன்ஸில் அமெரிக்காலேருந்து ஒரு ஊழியக்காரர் வரார். அவர் தான் அந்த மக்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுப்பதற்காக வந்து கொண்டு வரார். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செமினார் மாதிரி நடத்தினார். இந்த சைனாவில் பல இடங்கள்லேருந்து பல 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தாண்டிலாம் ஒரு 25 பேர் அங்கே கூடுகிறார்கள். பல இடங்கள்லேருந்து வராங்க. ஏன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு. அங்கே அரசாங்கம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸில் எல்லாரும் அங்கே வராங்க. அந்த ப்ரோக்ராமில் வராங்க. அந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒரு பேக்கில் போட்டு தனித்தனி ரெண்டு பேராக வராங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, அதுக்காக வராங்க. அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இடம், 800 ஸ்கொயர் ஃபீட்டோ எவ்வளோ இடம் தான் அந்த இடம். அந்த ஹோட்டல் அறையில் அவங்கெல்லாம் கூடி தேவனுடைய வார்த்தையை அவங்க ஆராய்கிற ஒரு நேரம். அப்போ இந்த அமெரிக்காலேருந்து வந்த அந்த ஊழியக்காரர் என்ன செய்தார்? அதில் ஒரு 16 பைபிள் கொண்டு வந்திருந்தார். 17 பைபிள் தான் கொண்டு வந்தார். அங்கே வந்தவர்கள் 25 பேர். எல்லார் கரங்கள்லையும் பைபிள் கொடுத்துட்டு மீதி 4-5 பேருக்கு இல்லை. அப்போ ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா, தனக்கிட்ட இருந்த பைபிளை எடுத்து இன்னொருத்தருக்கு கையில் கொடுத்துட்டார். அவர் 1 பேதுரு அதுலேருந்து தான் அவர் இன்னைக்கு செய்தி அந்த செமினாரில் டீச் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த 1 பேதுரு வந்து எடுக்க விரும்புகிறார். அந்த 1 பேதுரு அந்த அதிகாரத்தை ஒவ்வொருத்தராக வாசிக்கலான்னு சொல்லும்போது இந்த சகோதரிக்கு டேர்ன் வரும்போது எப்படி அவங்க வாசிப்பாங்கன்னு நினச்சாரு.
ஆனால் அந்த சகோதரி கட 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 கடன்னு அந்த வார்த்தைகளை மனப்பாடமாக சொன்னாங்க பாருங்க. அவர் வியந்து போனார். அப்போ அவர்கிட்ட கேட்டார், இவ்வளோ வசனங்களையும் உங்களால் எப்படி மனப்பாடத்தில் வைக்க முடியுது? அப்போ சொன்னாங்களா, எங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஜெயிலில் தூக்கி போடும்போது இந்த வசனங்கள்லாம் சின்ன 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 காகிதத்தில் எழுதி 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 எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த காகிதத்தில் எழுதி வச்சு நாங்கள் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அந்த அதிகாரிகள் எங்களை பார்க்கறதுக்கு வரும்பொழுது டப்புன்னு அதை முழுங்கிடுவோம், அதில் தூக்கி அதை எப்படியாவது உள்ள நசுங்கி வச்சிருவோம். அதனால் அந்த வசனம் அடிப்பட்டு ஜெயிலில் இருந்து உபத்திரவப்பட்ட நாட்களில் இந்த வேத வசனம் தான் எங்களுக்கு ஆறுதல். அந்த வசனத்தை நாங்கள் என்ன செய்வோம், அதை மனப்பாடம் செய்து இப்பொழுது அது மனப்பாடமாகவே போய்விட்டது. இப்போ எனக்கு வேத வசனத்தை படிக்க கூட இல்லை, அது அப்படியே வாயிலிருந்து வருகிறது. ஏன்னா அந்த வசனம் தான் எங்களுக்கு ஆறுதல். நல்லா கவனிங்க, ஒருவேளை வேத வசனம் படிக்கக்கூடியாத சூழ்நிலை வந்தாலும் அந்த வேத வசனம் உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது தான் அது ஆறுதல் கொடுக்கும், பலன் கொடுக்கும், கிருபை கொடுக்கும். நல்லா கவனிங்க, யோபுவால் ஏன் இது சொல்ல முடிந்தது காரணம் கேட்டிங்களா? யோபு வேத வசனத்தை அப்படியே வைக்கலங்க. வேத வசனத்தை தன் இருதயத்தில் காத்துக்கொண்டார், தன்னுடைய உள்ளத்தில் காத்துக்கொண்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் வேத வசனத்தை எவ்வாறாக தியானிக்கிறோம், எவராக படிக்கிறோம்? அந்த வசனத்தை என் கையில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது என் உள்ளத்தில் இருக்குதுங்க. அந்த வசனத்துக்கு நான் அப்படியே செவி சாய்க்கிறேன். அதாவது வசனத்தை கேட்கறது, வசனத்தை உள்ள நம்ம இதயத்தை வைத்துக் கொள்வதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ எனக்கு மனப்பாடமாக தெரிகிறது மட்டும் இல்லை, அதை நான் என் வாழ்க்கையில செயல்படுத்துகிறேன் என்ற அர்த்தம். அதனால தான் யாக்கோபு எழுதும்போது சொல்றார், வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஏன்னா அந்த வசனத்தை கேட்டுட்டு அது செய்யாம போனா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி யாக்கோபு சொல்றார். நம்முடைய ஆத்மாவின் நங்கூரம் எதுன்னு கேட்டீங்கன்னா வேத வசனம். வேத வசனம், இந்த வேத வசனத்தின் மூலம் தான் விசுவாசம் நமக்குள் வருது. வேத வசனத்தின் மூலம் தான் நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்கிறோம். இந்த வேத வசனத்தின் மூலம் தான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி, கனி தருகிற ஒரு ஜீவியம் எல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் எவ்வளவாய் தியானிக்கிறீங்க அதை வைத்து தான் இருக்கிறது. ஸோ முதலாவது காரியம், யோபுடைய லைஃப்பில் ஏன் யோபுவால் இப்படி சொல்ல முடிந்தது? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடிந்தது காரணம், தேவனை தனிப்பட்ட முறையில் அவர் அறிந்திருந்தார். அதுக்கு தேவை என்ன? வேத வசனத்தை வாசிப்பதும் தியானிப்பதும். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோபுடைய லைஃப்ல இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம், அது என்ன? வாசியுங்கள். யோபு அதனுடைய 29ஆம் அதிகாரம், யோபு 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்து இருந்தார்கள். நல்லா கவனிங்க, இங்க யோபு சொல்றதை கவனிங்க. ஏன் அவரால் இவ்வளோ பாவம் செய்யாம பரிசுத்தமா எப்படிங்க வாழ முடிஞ்சது? எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடிஞ்சது? காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு முந்தி அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூடாரத்திலே தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. என்னங்க ரகசிய செயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரகசிய செயல்னா ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஒரு காரியத்தை சொல்லுது, த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் மை லார்ட். ஆண்டவரோடு இல்லை என்னுடைய நெருக்கமான உறவு. அப்படின்னா யோபுடைய ஜெப லைஃப், ஜெப வாழ்க்கை எவ்வளோ முக்கியமானது என்பதை கருதுங்க, கவனிக்கணும். யோபுவால இந்த மோசமான கொடிதான சூழ்நிலையில் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடிந்ததுக்கு காரணம், அவர் வாழ்ந்த நல்ல நாட்களிலே ஆண்டவரோடு நல்ல உறவை வைத்திருந்தார். He had an intimate relationship with his Lord. ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவு. நெருக்கமான உறவு ஒரு தேவ மனுஷனுக்கு எங்க வரும் அப்படின்னு கேட்டா, ஜெப ஜீவியத்தில் தான் வரும். நீங்க ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனா இருந்தால் கர்த்தர் உங்களோட வாசம் பண்ணுவார். ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் தேவனுடைய பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறான். ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிறான். The intimate relationship with my Lord, என் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்திலே காணப்பட்டது. அதனால என்ன நடந்தது? கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதித்தார்.
ஆண்டவர் என் வீட்டை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யோபு மேலே இருந்ததுக்கு காரணம், கர்த்தர் இந்த சூழ்நிலை ஆண்டவருக்கு நன்றி அறிதலோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவனுக்கு இருந்த தேவனோடு உள்ள நெருக்கமான உறவு. இன்னைக்கு ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, அதனால தான் நம்ம பாடுகிறோம். என்ன பாடுறோம்? ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஒரு தேவ மனுஷன் இப்படிதான் பாடினார், ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன். என்னுடைய வாழ்க்கையின் லைஃப், என்னுடைய ஜீவன் என்ன அப்படின்னு கேட்டா ஜெபம். காரணம் என்ன? ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு இடம், அதான் ஜெப ஜீவியங்க. யோபுடைய லைஃப்ல ஒரு ஜெப ஜீவியம், ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவு, அந்த அதிசய ஒரு செயல் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதே, அவருடைய கூடாரத்தை ஆசீர்வதித்ததே, அவருக்கு பலனை கொடுத்ததே காரணம் அவர் தேவனோடு உறவாடினார். அவருடைய ஜெப ஜீவியத்தை இன்னும் கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு பாருங்க. யோபு அதனுடைய 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பாருங்க, காலையில எழுந்து அதிகாலையில எழுந்து ஆண்டு சமூகத்தில் போய் பலியிடுகிற ஒரு மனிதன், ஆண்டவரோடு ஜெபிக்கிற ஒரு மனிதன். எதுக்காக பலியிடுகிறான் என்றா, ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்றால் அந்த ஆண்டவரே அவங்க பாவத்தை மன்னியும், அவங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி தினந்தோறும் அதிகாலையிலே அவன் போய் தேவ சமூகத்தில் பலியிடுகிற ஒரு மனிதன். பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட உறவு இருக்கும் என்றால் கர்த்தர் ஒரு நாள் அந்த மனிதனை கைவிடவே மாட்டார். ஒருவேளை சாத்தான் ஆண்டவரை டெம்ப்ட் பண்ணி, அதாவது ஆண்டவரையே ஒரு விதத்தில் அது ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீ என்ன செஞ்ச? ஏவி விட்டாய், நீ என்ன ஏவி விட்டாய்ப்பா சாத்தானு, நீ என்ன ஏவிட்டியான்? என் மகன் எப்படி தெரியுமா? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருக்கிறான், அவன் தான் யோபு அப்படின்னு சொல்லி நர்சாட்சி சொல்றா. அந்த ஆண்டவரை இவன் என்ன செஞ்சான்? உசுப்பேத்தி விட்டான், அனுமதி பெறான். அந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரால் தைரியமா சொல்ல முடிந்தது, என் யோபு, என் தாசனாகிய யோபு அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எனக்கு பிரியமான ஒரு மனுஷன்பா. சாத்தான்ட்ட சவால் விட்டார். காரணம் என்ன தெரியுமா? யோபுக்கு தேவனோடு இருந்த உறவு, ஆண்டவரோட ஒவ்வொரு நாளும் அவன் வைத்திருந்த ஜப ஜீவியம். ஆண்டவருக்கு தெரியும் யோபு யார் என்று. என்னோட ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வாரான், என்னோட உறவாடுகிறான், என்னோட பேசுகிறான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, உங்க ஜப லைஃப் எப்படி இருக்கு? நீங்க எப்படி ஜபிக்கிறீங்க? உங்க ஜப லைஃப் தான், உங்க வாழ்க்கையில் ஜப ஜீவியம் தான் உங்க வாழ்க்கையை சாத்தானை எதிர்கொள்வதற்கு அது மிக முக்கிய பலனை தரும். இந்த சாத்தானை எதிர்கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற ஆயுதங்கள் அநேக காரியங்கள் சொன்னார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எபேசியர்ல வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு பெரிய போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. யோபுடைய வாழ்க்கையில் போராட்டம் வரும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் போராட்டம் வரும். போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனால் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் துன்ப நேரத்தில் சாத்தான் நம்மை தாக்கும் பொழுது இவனை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? ஆண்டவரோடு எப்படி நம்ம இன்னும் அவரோடு நெருங்க முடியும்? நம்ம வாயிலிருந்து எப்படி பாவம் செய்யாம ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்ற ஒரு காரியம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அதில் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். கவனியுங்கள், அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம், யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் கவனிக்க வேண்டிய வசனம். எந்த சமயத்திலும்
சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இங்க கடைசியா ஆலோசனை கொடுக்கும்போது சொல்றாரு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள், நீ இந்த துன்ப நாட்களில் தீங்கு நாளிலே அவைகளை எல்லாம் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த எல்லா சர்வாயுத வர்க்கத்தை போட்டுட்டு எப்படி இருக்கணும், அந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டா என்ன நமக்கு தேவை? ஜப ஜீவியம் தேவை. ஜப ஜீவியம் ரொம்ப அவசியம். எல்லா சமயத்திலும் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணுங்க? ஆவியிலே ஜெபம் பண்ணு. ஏன்? சத்ரு எந்த அக்னி ஆஸ்திரத்தை ஏவுறான்னு தெரியாது, எந்த விதமாக ஒரு தேவ மனுஷன் தாக்குறான்னு தெரியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எப்பொழுது நீ ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ள இருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, யோபு சொல்றது போல என் கூடாரத்திலே, என்னுடைய கூடாரத்தில் தேவனுடைய ஒரு ரகசிய செயல் காணப்பட்டது, என் தேவனோடு நான் நெருக்கமான உறவு வைத்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறாரே, அந்த யோபுவை போல நாம் ஜெபிக்கிறவர்களாய், நாம் தேவனோடு உறவாடுகிறவர்களாய் தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தில் காணப்படும் என்றால், தீங்கு நாள் வரும் பொழுது கூட அதை எதிர்த்து நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தெல்லாம் தரித்து கொண்டு நீங்க எப்பொழுதுமே ஜெபிக்கிறவர்களாக இருப்பீங்க. ஆவியிலே ஜெபிக்கிற ஒரு மனிதன் சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரங்களை அறிந்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். எந்த திசையிலிருந்து அவன் ஏவுகிறான் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். அவனோடு தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். தேவன் அவனை எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் அவனுக்கு சாத்தானின் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, யோபுடைய லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு காரியம் வருவதற்கு காரணம் அவனுடைய ஜெப ஜீவியம். என் பிள்ளைகள் பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாதே என்று சொல்லி அவங்க விருந்து பண்ணும்போது எங்கேயாவது பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் போய் பலியிடுகிறான். அப்படின்னா தான் லைஃப்காக எப்படி ஜெபிச்சிருப்பான், தான் கூட இருக்கிறவங்களுக்காக எப்படி ஜெபிச்சிருப்பான் யோசித்து பாருங்க. யோபுனுடைய இரண்டாவது ஒரு வாழ்க்கை ஜெப லைஃப். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஜெப லைஃப் இருக்கா? இன்னைக்கு நீங்க ஜெபிக்கல அப்படின்னு கேட்டா தீங்கு நாள் வரும்போது ஜெபிக்கவே முடியாது. இன்னைக்கு நல்லா இருக்கும்போது ஜெபிக்க உங்களுக்கு தெரியலனா நீங்க தீங்கு நாள் வரும்போது ஜெபிக்கவே முடியாது. அப்ப என்ன செய்வீங்க? புலம்பிட்டு இருப்பீங்க. அப்ப என்ன செய்வீங்க? அந்த துன்ப நேரத்தில் நீங்கள் முறுமுறுக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த துன்ப நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த முடியாது. யோபு போல மகிமை செலுத்தணும். துன்ப நேரத்தில் எல்லாம் இழந்து போனாலும் ஆண்டவரை நான் துதிப்பேன், ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியும்னா நீங்க யோபுவை போல தேவன் நல்லா சந்தோஷமா உங்களுக்கு கொடுத்த நாட்களிலே, ஆசீர்வாதத்தை கொடுத்த நாட்களிலே கர்த்தரோடு நெருங்குங்க, கர்த்தரோடு நெருங்குங்க. அவர் தன்னுடைய கரங்களில் இருக்கிற அந்த பொண்ணை கூட முத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் தெரியுமா? ஆஸ்திகள் பெருகும் பொழுது, ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது நாம் தேவனை விட்டு சில நேரம் தூரமாக போயிடுறோம். ஆனால் யோபுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆஸ்திகள் பெருகும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் பெருகும் பொழுது அவன் தேவனோடு நெருக்கமாய் போனான். அதனால சொன்னா, இந்த பொண்ணு, இந்த வெள்ளி, இது மேல கூட எனக்கு ஆசை கிடையாது, இந்த பொண்ணை கூட நான் மொத்திக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறான். விக்கிரக ஆராதனை அநேகர் ஐஸ்வர்யத்தை மாற்றிவிட்டார்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்கள் அநேகர் என்ன நினைக்கிறாங்க? உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் வந்துட்டா ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தால் மாத்திரமே உங்களோட கூட இருப்பார். ஒருவேளை ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருப்பார். தேவன் சகல ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு ஆசீர்வாதத்தின் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே உங்கள் கண்கள் போய்விட்டதென்றால், நீங்கள் ஜெபிக்க தவறிவிட்டீர்கள் என்றால் தேவனுடைய பிரசன்னம் உங்க கூடாரத்தை விட்டு நீங்கிவிடும். தீங்கு நாள் வரும் பொழுது உங்களால் அதை எதிர்த்துக் கொள்ளவே முடியாது. நல்லா கவனிங்க, உங்க ஜெப லைஃப் எப்படி இருக்கு? புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும் கேட்டா, ஏதோ சடங்குக்காக, ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறவர்களாயிராமல், என் ஆண்டவர், என் மீட்பர் என்னோட அவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரோடு நீங்க நெருங்கி உறவாடி அவரோட பேசணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும், அவரை கனப்படுத்தணும், பலி செலுத்தணும். நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை சரண்டர் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். இப்படி நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்களும் யோபுவை போல சொல்ல முடியும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறேன். யோபுவாலேயே சொல்ல முடிந்தது.
ஏன் சொல்ல முடிந்தது? அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? யோபுடைய சாட்சியுள்ள ஜீவியம். நல்ல கவனிங்க, ஒரு நற்சாட்சி உள்ள ஜீவியத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். ஒரு வசனத்தை வாசிங்க, யோபு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். நல்ல ஒரு வார்த்தை. யோபு சொல்றாரு, ஏப்பா நீங்களே என்ன குற்றப்படுத்துறீங்க? அவருடைய நண்பர்கள் அவரை குற்றப்படுத்துறாங்க. யோபுவே, நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்க, ஏதோ தவறு செஞ்சிருக்க, அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அடியை உனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் அவனுடைய நண்பர்கள் அவனை அவனமாக தான் சொல்கிறார்கள். மிகுந்த வேதனை யோபுக்கு இருந்துச்சு. அந்த வேதனையின் மத்தியிலும் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். அதுக்கு அடுத்ததே சொல்ற பாருங்க, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒரு உண்டானால் நலமாயிருக்கும். ஏன் இவ்வளோ துக்கம் யோபுக்கு? சொந்த நேசித்த சிநேகிதர்கள், அவனோட சாப்பிட்டவர்கள், அப்படிப்பட்ட சிநேகிதர் இவனை பரியாசம் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தா இந்த சிநேகிதர்கள் எல்லாம் யோபுவை தேடி வந்தது எதுக்கு? ஆறுதல் கூறுவதற்கு தான். உண்மையாகவே அவங்க வந்த நோக்கம் என்னன்னா ஆறுதல் கூறுவதற்கு தான். அவனுடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த வியாதி, பருக்களால் நிறைந்து உருவழிந்து போயிருந்த காரியத்தை பார்த்த உடனே அவங்களால் பேசவே முடியல. அந்த அளவுக்கு ஷாக். யோபுவா இப்படியா மாறிட்டாரு அப்படின்னு ஷாக். 7 நாள் பேசாம இருக்காங்க, 7 days பேசவே இல்லை. அந்த அளவுக்கு துக்கம் அவங்களை ஆழ்த்தி இருந்தது. ஆனா பிறகு இந்த 7 நாள் துக்கத்துல என்ன நினைச்சாங்களோ தெரியல, யோபுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரலாமா? நீதிமானுக்கு இந்த 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 சோதனைகள், இந்த பிரச்சனைகள் வரலாமா? நீதிமானுக்கு இந்த இழப்புகள் ஏற்படலாமா என்றெல்லாம் அவங்க மனசுல கேள்வி எழும்பி லாஸ்ட்ல இப்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யோபு நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்க, பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபு அதான் சொல்றாரு, என் சிநேகிதர்களே, நீங்க என்ன சாட்சி சொல்லாம போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என் சாட்சி எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் எங்க இருக்காரு? பரலோகத்தில். எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் தேவன். முதல்ல நல்ல கவனிங்க, சாட்சியுள்ள ஜீவியத்திற்கு முதல் உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. மற்றவங்களை உங்களை குற்றப்படுத்தினாலும் பரவாயில்ல, சிநேகிதர்களை குற்றப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. யோபுடைய லைஃப் பாருங்க, இந்த தீங்கு நாட்களில் கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை மேன்மைப்படுத்த எப்படி அவனுக்கு தோணுது? ஆண்டவரே, நீங்க தானே இப்படிலாம் இழப்பை கொடுத்துட்டீங்க, நீங்க தானே கொடுத்தீங்க இந்த ஆசீர்வாதம், நீங்களே இப்படி எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முறுமுறுக்காம ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எந்த நேரத்தில் சொல்றாரு? எல்லாம் காலி, எல்லாம் போச்சு, ஒட்டகம் போச்சு, எருது போச்சு, கழுத போச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, எல்லாரும் அழிந்து போயிட்டாங்க. இந்த நேரத்தில் சொல்றாரு, தேவரே நீர் யார் தெரியுமா? எனக்கு தெரியும், என்னை மீண்டும் உயிர்ப்பிக்காமல் முடியும், எனக்கு மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் முடியும். நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நான் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, என் மீட்பர் என்னோட கூட இருக்கிறீர், எனக்கு பரலோகத்தை வைத்திருக்கிறீர், இந்த கண்கள் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் சாட்சி எனக்கு என்ன குறித்த சாட்சி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பகுதி கவனிங்க, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு தெரியும்பா, பரலோகம் குறித்து என்ன குறித்து சாட்சி சொல்லுது. பரலோகம் உண்மையாவே சாட்சி சொல்லிச்சா இல்லையா? சொல்லிச்சு. தேவன் என்ன சொன்னார்? யோபு 1ஆம் அதிகாரம், யோபு அதனுடைய 1ஆம் அதிகாரம், பரலோகம் எப்படி சாட்சி சொல்லுது பாருங்க. 8ஆம் வசனம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பரலோகம் யோபை குறித்து யார்கிட்ட சாட்சி சொல்லுது?
சாத்தான்ட்ட கர்த்தர் சாத்தானிடம் சொன்னார். இதே 2ஆம் அதிகாரம் மீண்டும் வருவோம் 3ஆம் வசனத்துல, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில் அடுத்த சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். ஆண்டவர் பரலோக சாட்சி கொடுக்குறது தான் சொல்றாரு. என் சாட்சி எங்க இருக்கு? யோபுக்கு தெரியுமா ஆண்டவர் இப்படி சாத்தான்ட்ட சொன்னார்னு? தெரியாது, யோபுக்கு தெரியாது. ஆனா இவருடைய மனசாட்சி சொல்லுது, எஸ், பரலோகத்தில் என் சாட்சி இருக்கிறது. உங்க மனசாட்சி உங்களை குறித்து குற்றப்படுத்தவே கூடாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்திச்சுன்னா நீங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். உங்க மனசாட்சி உங்களை பார்த்து சொல்லணும், இல்ல என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என்னை குறித்து சாட்சி பகிர்கிறவர் எங்க இருக்காரு? உன்னதங்களில் இருக்கிறார் இருக்கிறார். நம்முடைய இருதயம் நம்மளை குற்றப்படுத்திடுச்சுன்னா நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இருதயத்தில் தேவன் பேசுவார். மனசாட்சி தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய இண்டிகேட்டர். ஞாபகத்தில் இந்த இண்டிகேட்டரை மட்டும் கெட்டு போக விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்தாராம்? எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் நம்முடைய மனசாட்சியை தம்முடைய ரத்தத்தினால் சுத்திகரித்தார். அதை சுத்திகரித்து தான் உங்களுக்குள்ள அந்த அந்த பாவமர எல்லாத்தையும் கழுவி சுத்திகரித்து அந்த மனசாட்சியை புதுப்பித்து உணர்வுள்ளதாய் மாற்றி உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. இப்படி தான் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அந்த மனசாட்சியை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். அதுதான் உங்களை குறித்து சாட்சி பகரும். அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் கவனிக்க வேண்டிய வார்த்தை. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிப்போம். நம்ம இருதயம் நம்மை குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது. அப்படின்னா இந்த இருதயம் கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும். நம்ம மனசாட்சி கர்த்தருடைய வசனத்தினால் பலப்பட்டிருக்கணும், சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசாட்சி நம்மளை சொல்தா, இல்லை நீ கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை குறித்து இந்த வசனம் சாட்சி சொல்லுகிறது. அதே போல சொன்ன பிதா என்னை குறித்து சாட்சி சொல்கிறார். இரு சாட்சி இருந்தால் பிரமாணத்தின்படி அது ஓகே. தேவன், நான் தேவகுமாரன், நான் தேவன் என்பதை இந்த வசனம் சாட்சி கொடுக்கிறது, கற்பனை சாட்சி கொடுக்கிறது. என் பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மற்றவங்க அவளை குற்றப்படுத்தினாங்க. இயேசுவை குற்றப்படுத்தாமல் இல்லை, பரிசேயர்கள் குற்றப்படுத்தினார்கள், பிரதான ஆசிரியர்கள் குற்றப்படுத்தினார்கள், அந்த நாட்களில் இந்த சதுசேயர்கள் குற்றப்படுத்தினார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவர் மேலே குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் அதன் மத்தியிலும் அவருடைய சாட்சியின் ஜீவியம் மிக முக்கியமானது. அவர் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களிடத்தில் யாராவது சுட்டி காட்ட முடியுமா? பிரமாணத்தின்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன், வசனத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த வசனம் என்னை குறித்து சாட்சி சொல்லும். எஸ், இவர் நீதிபரர், இவர் தேவகுமாரன். இன்னைக்கு நீங்க சுத்திகரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். தீங்கு நாட்களில் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறணும்னா, நீங்க தேவனை மகிமைப்படுத்தணும்னா, உங்க மனசாட்சி ஒரு நாளும் உங்களை குற்றப்படுத்த கூடவே கூடாது. நற்சாலி உள்ள ஜீவியம் நமக்கு தேவை. நம்முடைய இருதயம் நம்மை குறித்து குற்றவாளி என்று சொல்லிட்டா, நம்ம மனசாட்சியை காட்டிலும் நம்முடைய இருதயத்தை காட்டிலும் வல்லவர் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி தீர்ப்பு கொடுப்பார்? இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ரொம்ப கவனமாக பாதுகாத்துக்கொள்ளணும். இந்த இருதயம் எப்படிப்பட்ட தெரியுமா? இந்த இருதயத்திலிருந்து தான் உங்களுக்கு நல்ல கனியை கொடுக்க முடியும். இது ஒரு பொக்கிஷம், நல்ல ஒரு பொக்கிஷம். இயேசு இதை எப்படி அழகா சொன்னார்? மத்தேயு அதனுடைய 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
நல்ல கவனிங்க, உங்க இருதயம் தான் உங்க பொக்கிஷம். God's given treasure is your heart. உங்க இருதயம் தான் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நல்ல பொக்கிஷமாகவும் மாற்றலாம், பொல்லாத பொக்கிஷமாகவும் மாற்றலாம். ஒரு நல்ல பொக்கிஷம், உங்க இருதயம் நல்ல பொக்கிஷமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா உங்க இருதயம் கர்த்தருடைய வசனத்தினால் காக்கப்பட வேண்டும். உங்க இருதயம் எதனால காக்கப்படணும்? கர்த்தருடைய வசனத்தினால காக்கப்படணும். பாருங்க, இங்க நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இதே காரியத்தை தான் கனித்தரும் ஜீவியத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் இல்லையா, அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களுக்கு வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்ப கனிக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நல்லா கவனிங்க, கனிக்கும் இருதயத்துக்கும். பாருங்க, இவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கான்? உள்ளத்திலோ அவர்கள். அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் ஏன் கர்த்தருக்கென்று கனி தர முடியல அப்படின்னு கேட்டா அவங்க உள்ளம் பொல்லாததா இருக்கு. உங்க இருதயம் உங்களை குறித்து குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. உங்க இருதயம் நல்லதா இருக்கா? உங்க இருதயம் நல்லதா இருந்துச்சுன்னா நீங்க நற்சாட்சி உள்ள ஜீவிக்கிறீங்க. உபத்திரம் வரும்போது ஒரு தேவ மனுஷன் எப்படி நிற்கிறான் தெரியுமா? அவனுக்குள்ள பலன் எங்கிருந்து தெரியுமா வருது? சாட்சியுள்ள ஜீவியத்தில் தான் வருது. அநேக நேரங்களில் ஊழியக்காரர்கள் குற்றப்படுத்தப்படுவார்கள். அவங்க எப்படி அதை மேற்கொள்றாங்க? அதை எப்படி மேற்கொள்றாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் இருக்கிற நற்சாட்சியுள்ள ஜீவியம். யோபுடைய உபத்திரவத்தில் யோபு எப்படி மேற்கொண்டார்? அந்த எதிர் அலைகளை மேற்கொண்டு எப்படி ஆண்டருக்காக உண்மையா நின்றார், ஆண்டருக்காக சாட்சியுள்ள ஜீவிச்சார். அவர் சொல்றாரு, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என் இருதயம் கர்த்தர் சமூகத்தில் எப்படி இருக்கா? தாவீது சொல்லும்போது அழகா பாடுறாரு. கொஞ்சம் கவனிங்க. சங்கீதங்களின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 57:7 தாவீது சொல்ற பாருங்க, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீதுடைய இருதயம் ஆயத்தமா இருந்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் முன்பாக குற்றமற்றவனாய் நிற்கிறான். எப்படி இதை சொல்றேன்? இதே அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை கவனிங்க. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி. அப்போ இவரை விழுங்க பார்க்கிறவன் இவனை எப்படியாவது நிந்தித்து இவனை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். தீங்கு நாள் எனக்கு விரோதமா வருது. ஏன் அதை எதிர்த்து நிற்க முடிஞ்சது? ஏன் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அவனுக்கு வந்துச்சு? காரணம் என்ன? அவன் இருதயம் ஆயத்தமா இருந்தது. உங்க இருதயம் ஆயத்தமா இருக்கா? உங்க இருதயம் உங்களை குறித்து குற்றம் சொல்லுதா? அல்ல உங்க இருதயம் இல்லை நீ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற அப்படின்னு சொல்லுதா? என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். யோபு இப்படிதான் சொல்லுவார், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, என் மீட்பர் நான் அறிவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என்னை குறித்து சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்திலே இருக்கிறார், அவர் உன்னதமான தேவன், என்னை காப்பாற்ற அவர் வல்லமையுள்ளவர். இன்னைக்கு உங்க இருதயம் எப்படி இருக்கு? How is your heart? உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? ஆயத்தமா இருக்கா? நான் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதயத்தை குறித்து பேசும் பொழுது அந்த விதைக்கிற அந்த விவசாயியினுடைய அந்த ஓமையை சொல்லும்பொழுது அது நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் அதனுடைய 3 முதல் 8ஆம் வசனம், மார்க் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 8ஆம் வசனம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனம், இதில் நீங்கள் வாசிக்கிறீங்க. இந்த ஓமையை ஆண்டவர் சொன்னார். மத்தேயும் அதை குறித்து எழுதுகிறார், மார்க்கும் அதை குறித்து எழுதுகிறார், அதே போல் லூக்காவும் அதை குறித்து எழுதுகிறார். அதில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்வார், விதை கர்த்தருடைய வார்த்தை, விதைக்கிறவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். அந்த நிலம் யாரை குறிக்குது? இதயத்தை குறிக்குது, அதாவது ஜனங்களை குறிக்குது. இதயத்தை குறிக்கிறதா இருக்கிறது, மக்களை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த விதையை, வசனமாகிய விதையை அந்த ஊழியக்காரன் விதைச்சிட்டே வரான். ஃபஸ்ட்டு ஒரு இதயம் வருது. அந்த இருதயம் லைட்டாக எடுத்துருச்சு. எப்படி எடுத்துருச்சு? லைட்டாக. வேத வசனத்தை ஏதோ ஊழியக்காரர் சும்மா கத்துறாரு, சும்மா சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேர் இங்கே சில டைம் இந்த இடத்துல ஆராதனைக்கு வரும்பொழுது என்னோட ஆண்டவர் பேசுகிறார் பிரதர், அப்படியா? அதுக்கப்புறம் அடுத்த நாளே காணும், வாரத்தில் எங்கே போனாங்கன்னு தெரியாது. அப்போனா அந்த வேத வசனத்தை எப்படி எடுத்துட்டாங்க? லேசாக எடுத்துட்டாங்க. அதனால என்ன செய்ய நடக்கும் தெரியுமா? அந்த வேத வசனத்தை லேசாக எடுத்துட்டீங்கன்னா அதை குறித்து கனம் கொடுக்கல. அது குறித்த கர்த்தர் என்னோட பேசினார் என்று சொல்ல தெரியுது. அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காருன்னா ஆண்டவர் என் மேல எவ்வளோ பிரியம் வைத்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வு வரும் என்றால் அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? டக்குன்னு பிடிச்சுப்பீங்க. இது எனக்கு ஜீவன், இது எனக்கு வல்லமை கொடுக்கிறது அப்படின்னு அந்த வசனத்தை பிடிப்பீங்க. ஆனால் அப்படி பிடிக்காம போயிட்டீங்கன்னா அந்த வசனத்துக்கு நீங்கள் மகிமை கொடுக்கல, அந்த வசனத்துக்கு நீங்கள் மகத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு இயேசு சொன்னார், பட்சிகள் வந்து என்ன செஞ்சிருமா? அப்படி எடுத்துட்டு போயிடும். அந்த வசனம், விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்துட்டு போயிடும். அப்படின்னா பிசாசு என்ன செஞ்சிருவான்? எடுத்துட்டு போயிடுவான். இது ஒரு நிலம். இன்னொரு இருதயத்தை குறித்து பேசுறார். அது எப்படிப்பட்டது? கற்பாறை உள்ளது. வேத வசனம் வருது, அந்த வசனத்தினால குத்தப்படுறாங்க, அந்த வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க, உண்மைதான். ஆனா கடினமான இருதயத்தை உடைப்பதற்கு அது ஒரு சம்மட்டியை போல இருக்கிறது என்பதை அறியாமல், உணராமல், அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதுனால அந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்பட மாட்டேங்குது. அந்த இருதயம் அப்படியே தான் இருக்கு. அதனால என்ன நடக்குது? அந்த வசனம் கொஞ்சம் வளரும். ஆனால் வெயில் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது அது என்ன செய்யுது தெரியுமா? தீஞ்சு போய் வேர் இல்லாததுனால பட்டு போகிறது. மூன்றாவது ஒரு பகுதியை காட்டுறார். இது எப்படின்னா, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுது, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டுட்டு இப்போ அந்த வசனம், அந்த விதை அவன் இதயத்தில் வளர ஆரம்பிச்சுது. வளருது. ஆனால் கூடியும் சேர்த்து ஒருத்தனை வச்சுட்டு இருக்கான். அதுதான் பிரச்சனை. அந்த வசனம் வளராம இருக்கிறதுக்கு, கனி கொடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, வளர்றான், கனி தர மாட்டேங்கிறான். காரணம் என்ன? கூட ஒருத்தனை வச்சுட்டே இருக்கான். இவனை எடுக்க வேண்டியவனை எடுக்காம அதை கூடயே வளர்த்தான். இந்த முள்ளு எதை குறிக்குது? உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள். இந்த காரியத்தெல்லாம் சற்று கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆசைக்காக இவன் என்ன செய்யறான்? வசனத்துக்கு மகத்துவம் கொடுக்காம வசனத்தை பின்தள்ளுறான். அதனால இந்த வசனம் வளரும் பொழுது இந்த ஆசைகளும் மேலோங்கி வருது. இது பட்சித்து அந்த முட்கள் அதனுடைய கனி தராதபடிக்கு என்ன செய்து தடுத்து நிறுத்துறது. ஆனா நான்காவது ஒரு இருதயம் இருக்கு பாத்தீங்களா? அதை தான் நல்ல நிலம்னு இயேசு சொல்றாரு. அந்த இருதயத்தினுடைய ஒரு விசேஷித்த தன்மையை சொல்றேன். லூக்கா சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதையானது எப்படிப்பட்ட இதயத்தை காட்டுதுன்னு கேட்டா, வசனத்தை கேட்டு அது உள்வாங்கிக் கொள்கிற இருதயம். அது மட்டுமல்ல, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறதா இருக்குது. நல்லா கவனிங்க. உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அது என்ன செய்து காத்துக் கொள்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் உங்க நேரா வரும்பொழுது சில டைம் உங்களை குத்துற மாதிரி இருக்கலாம். உடனே ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுங்க. அப்போ என்ன இருதயமா மாறும் கேட்டீங்கன்னா, அது உண்மையும் நன்மையுமான இருதயமா மாறிடும். நீங்க அதுக்கு இடம் கொடுக்காம போயிட்டீங்கன்னா அந்த இருதயம் கடினப்பட்டுரும். தேவனுடைய வசனத்தை கேட்க முடியாது, உணர்வில்லாத மாற்றிடும், கனி தர விடாது, நற்சாட்சியுள்ள ஜீவன் ஜீவிக்க விடாது. அதனால தான் சொல்றேன், வேத வசனம் கேட்குறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுறாரா? உடனே கீழ்ப்படிஞ்சிருங்க. ஆண்டவரே, நான் இந்த வசனத்தை கேட்டேன், என்ன இது தொடுது, என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த வசனத்துக்குள்ள நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. சில நேரங்களில் சில வசனங்கள் கேட்கும்போது உங்களால் நடக்கிறதுக்கு முடியாது, அது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கிருபைக்காக கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த வசனம், இது என் நன்மைக்கு தான் கொடுத்துருக்கீங்க, இது என் வாழ்க்கைக்காக கொடுத்துருக்கீங்க, இதில் நித்திய ஜீவன் இருக்கு. ஆண்டவரே, இதை கடைப்பிடிக்கும்படியான ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு அந்த பலனை தாங்க, அது பொறுமையோடு காத்திருந்து பலன் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எந்த இருதயமாக இருக்கீங்க? நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல காணப்படுறீங்களா? அப்படின்னா உண்மையும் நன்மையுமான இருதயம் உங்களுக்குள்ள இருக்கா? உங்கள் இருதயம்
உங்களை குற்றப்படுத்த கூடாது. யோபு சொல்றார், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என்னை குறித்து சாட்சி பகிர்கிறவர் பரலோகத்தில் இருக்க உன்னதத்தில் இருக்கிறார். என் இருதயம் ஆயத்தமா இருக்கு. என்ன சூழ்நிலை வந்தாலும் என் இருதயம் கர்த்தரை துதிக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை போற்றும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு நாள் அது பாவம் செய்யாது. என் உதடுகளினால நான் ஒரு நாள் பாவம் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நல்ல ஒரு ஜீவியம் நமக்கு தேவை. ஒரு நற்சாட்சி உள்ள ஜீவியம் தேவை. இன்னைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் யோபுவால் அந்த கொடூரமான ஒரு நேரத்திலும் துக்ககரமான நேரத்திலும் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற அந்த நேரத்திலும் ஏன் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு நன்றி அறிதலுள்ளவராய் கர்த்தரை பார்த்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவ்வளோ ஊர்ஜிதமாய் அவ்வளோ ஆணித்தரமாய் சொல்ல முடிந்தது? இதுதாங்க காரணம். உங்கள் வாழ்க்கையில் வேத வாசிப்பு, வேத தியானம், அந்த வசனத்தை காத்து கொள்ளுகிற ஒரு பக்குவம் இருக்கா? வேத வசனத்து மேல உங்களுக்கு வாஞ்சை இருக்கா? 2வது, யோபு போல ஜப ஜீவியம் இருக்கா? ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவு இருக்கா? 3வது, ஒரு நற்சாட்சி உள்ள ஜீவியம் இருக்கா? யோபு சொல்றது போல என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என் சாட்சி பரலோகத்தில், என் இருதயம் ஆயத்தமா இருக்கு. எப்போ என் நேசர் வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கேன். என் நேசரோடு போறதுக்கு ஆயத்தமா இருக்கேன் என்று சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியுள்ள ஜீவியம் நமக்கு தேவை இருக்கு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியங்களை இன்னைக்கு நம்ம தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு இந்த கிருபைகளை தருவாராக.